இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய வரலாறு நெடுகிலும் நீங்கள் படித்தால் தெரியும். நஃபீசத்துல் மிஸ்ரியா அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேத்தி, ரசூலுல்லாஹ் மேல அளவு கடந்த அன்பு கொண்ட அம்மா. அந்த நஃபீசா அம்மா வஃபாத்தினுடைய நேரத்துல அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு தலப்பாக இருந்துச்சு. அந்த தலப்பாவை யார்த்தையாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அது கண்ணியமா பாதுகாக்கிற ஒரு ஆள்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்வை தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய ஆசிரியர்கள்ல ஒருத்தங்க நஃபீசா அம்மா. அப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அதை கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணி ஒரு பெரும் மாணவர்கள் புடைசூழ அந்த தலைப்பாகையை தஃப் அடிச்சு ஸலவாத்து முழங்க இமாம் ஷாஃபியினுடைய தர்பாருக்கு அது கொண்டு வரப்பட்டது. பார்த்த உடனே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் எழும்பினாங்க, தலைப்பாகையை வாங்கினாங்க, தலை மேல வச்சாங்க, கண்ணோட ஒத்துனாங்க, மார்போடு அணைச்சாங்க, மீண்டும் எந்த இடத்துல இருந்து எடுத்தாங்களோ அந்த இடத்துல மரியாதையா வச்சாங்க. வச்சுட்டு இமாம் ஷாஃபி சொன்னாங்க, இதை நஃபீசா அம்மாட்டையும் கொண்டு கொடுத்துருங்க. வந்தவங்க அப்படி போயிட்டாங்க. அதற்கு அஹ்மது பின் ஹம்பலுக்கு கோபம் வந்துருச்சு. இமாம் ஷாஃபியினுடைய மாணவர், எவ்வளவு பெரிய பாக்கியம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலப்பாக, அது ரசூலுல்லாஹ், அது ரசூலுல்லாஹ், அது இருந்தா ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற ஒரு மகத்தான நிலை இருக்கு. ஆனா அவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு பொருள் உங்களை தேடி வந்த போது நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்களே, ஏன் வேணான்னு சொன்னீங்க அப்படிங்கும் போதுதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, வாப்பா அது கண்ணியமானதுதான், அது இருந்தா எனக்கு பெருமை தான், அது இருந்தா ரசூலுல்லாஹ் என் கூட இருக்கிற மாதிரி தான், மாதிரி கூட இல்ல அதுதான். ஆனாலும் அந்த விஷயத்துல ஏதாவது ஒரு ஒழுக்கக்கேடு என்கிட்ட வந்தா மறுமையில நான் பதில் சொல்லணும். அது விஷயத்துல ஏதாவது ஒரு கொடுக்க வேண்டிய மரியாதையை அதுக்கு நான் கொடுக்காம போனா அல்லாஹ் விட மாட்டான். ஏன்னா அல்லாஹ்வுக்கு அந்த நபி மேல அவ்வளவு பாசம், அவன் விட மாட்டான். அதனால அந்த மரியாதையை என்னால கொடுக்க முடியாம ஆயுமோன்னு பயந்து, அதனாலதான் அது வேண்டாம்னு சொன்னேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மகனார் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கூட